கமலஹாசனும் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்க போகிற படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெஜின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. நெல்சன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் என்னவா இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்ஸிக் படத்தோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 9:35 ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. யாஷ் இந்த படத்தில் லீட் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 19 தேதிகளில் ரிலீஸ் ஆக போகுது. கைதி 2ஓட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போது அஃபிஷியலாக சென்சார் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு இருக்க போகுது. அஃபிஷியல் ப்ரோமோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் கிணத்த காணோம். யோகி பாபு இந்த படத்தை லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேதிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் அண்டர் 18. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கல்ட்டு படத்தில் இந்த அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா வர February 21 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயும் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹிந்தி மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜ் சிவாஜி. இந்த படத்தை வர May 1 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் அந்தோணி. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எமோஷனல் லவ் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். யூத் படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கென் கருணாஸ் லீடர் நடிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் வர மார்ச் 19 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் ஹோ பட்டர்ஃப்ளை. இந்த படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். த மம்மி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் தமிழ் டப்பிங்லேயுமே வந்துருந்துச்சு. படம் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வர ஏப்ரலில் மல்டி லாங்குவேஜ்லேயுமே தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் சீரிஸ் தான் சர்க்கார். இந்த சீரிஸோட அஃபிஷியல் சீசன் 9 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆகால ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.